நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிதான் இப்படி ஒரு நன்றி கெட்டவன் ஏன் வயித்துல வந்து பிறந்தானோ? அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசிட்டு? நீ ஏன்டா அடி வாங்கிட்டு நின்ன? அடிக்கலனாலும் அவனை தடுத்திருக்கலாம்ல. வைத்தி இந்த அளவுக்கு கோபப்படுவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அத்தை. இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்படணும்னு விதி இருக்கோ தெரியல. அத்தை, போருக்கு தயாரானதுக்கு அப்புறம் அடி வாங்குறதுக்கு பயந்த எப்படி? போடா. லவ் பண்ணா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அத்தை. இதுக்கே எப்படி ஃபீல் பண்ண எப்படி? இப்பதான் வைத்தியம் அடிச்சிருக்கான். இன்னும் மாமா கிட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கு, மீனாட்சி கிட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கு. நான் இப்பவே அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் யார்கிட்டயும் அடி வாங்க தேவையில்லை. முதல்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. கனடாவுல ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் இங்க வந்து வெட்டு பட்டுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு என்னடா இதெல்லாம்? இது ரத்த பூமின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அதை அனுபவபூர்வமா பாக்குறேன். சிரிக்காத சரவணா. சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? விடுங்க, everything will be fine. நீங்க எதுக்கு அழுகுறீங்க? உனக்கும் உங்க அப்பனுக்கும் இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட அடி வாங்கணும்னு தலையெழுத்து போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னது, உங்க அப்பா அடி வாங்கினாங்களா? யார்கிட்ட? வேற யார்கிட்ட? உன் மாமா கிட்டதான். 4-5 தடவை வாங்கியிருக்கான். சண்டையில தான் இந்த உறவே ஆரம்பிச்சது. அவன் ஒவ்வொரு தடவை திருநெல்வேலியில இருந்து சென்னை வரும்போதும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தான் வருவான். கேட்டா தமிழ் கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லுவான். அது சரி, எங்க அப்பா அவர் மச்சான் அடி வாங்கியிருக்காரு, நான் ஏன் மச்சான் அடி வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன தெரியுது? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அத்த சென்டிமெண்ட்லா என் காதலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுது. போடா. மீனாட்சி என்னடா சொல்றா? எதுவும் சொல்ல அத்த. என்ன பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வச்சிருக்கா. அந்த அளவுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் தான். அம்மா, வைத்தி என்ன பண்றான்? மறுபடியும் அவன் பேச்ச எடுக்காத சரவணா. அவனை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா வருது. அவனை புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். ராஸ்கல். சரவணனை தட்டி கேட்க உனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு விளாசி விட்டுட்டேன். அவன் காதலுக்கு நீ நான் சப்போர்ட் பண்ண போறதில்ல. நல்லா தவிக்கிட்டோம், அப்பதான் புத்தி வரும். அத்த, உன் மாமா வந்த உடனே அவர்கிட்ட அவன் லவ் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி போட்டு கொடுக்கறேன் பாரு. என்னத்த நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அத்த என் லவ் பிரச்சனையா அவன் லவ் பிரச்சனையா ஆக்குறீங்க? விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? அடிச்சானே, அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது வந்து கேட்டானா? நீ அவனுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டான் பாரு. துரோகி, துரோகி. ஐயோ, என்னத்த நீங்க? அவ இன்னும் மாமாட்ட போய் போட்டு கொடுக்கலன்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். அவன் வந்து சாரி கேட்கலன்னு நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. இங்க பாருங்க, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு. வைத்தி கண்டிப்பா மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சப்போர்ட் கிடைச்சா என் காதலுக்கு அது இன்னும் பலம்தான். அத்தை, நீங்க போய் நிம்மதியா வேலையை பாருங்க. ஆல் இஸ் வெல்னு சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரவணா, இரு. என்கிட்ட கேட்ட கொடுக்க மாட்டேனா? குடிப்பா. நகர்ந்துக்கோ, நல்லா படுத்துக்கோ. பாத்து, மெதுவா. பாஸ், எந்திரிங்க பாஸ். என்ன ப்ரோ?
எந்திரிச்சு இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க பாஸ். வேணாம் ப்ரோ. பாஸ் எந்திரிங்க பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். இருங்க பாஸ், நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க பாஸ். பார்த்து பார்த்து. இந்தாங்க பாஸ். நேத்து எதுவும் பெருசா தெரியல, ஆனா இன்னைக்கு ரொம்ப பெயினா இருக்கு ப்ரோ. மனுஷனா பாஸ் அந்த ஆளு? நன்றி கெட்டவன். அவன் மட்டும் உங்க மச்சான இல்லாம இருந்திருந்தா நானே அவனை எட்டி 2 அரை அரைஞ்சிருப்பேன். டேய், இப்ப எதுக்கு கோவப்படுற? கோவப்படுறனா? இதெல்லாம் கம்மி பாஸ், எனக்கெல்லாம் அப்படியே வெறி ஆகுது. விட்ரா, என் தங்கச்சி லவ் பண்ணியிருந்தாலும் நான் இதானே பண்ணிருப்பேன். கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க பாஸ். நீங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு கேவலமானவன் கிடையாது பாஸ். எனக்கெல்லாம் அவன் மேல வர ஆத்திரத்துக்கு ஓடி போய் அவங்க அப்பா கிட்டயும் அன்பரசு கிட்டயும் அவன் லவ் பத்தி போட்டு கொடுத்துருப்பான் பாஸ். டேய் சும்மாறா, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிரும். எதுக்கு பாஸ் பொறுமையா இருக்கணும்? அவன் நினைச்சு பார்த்தானா? நீங்க லைஃபே ரிஸ்க் எடுத்து எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நினைச்சு பார்த்தானா பாஸ்? கூல் ப்ரோ, ஃப்ரீயா விடு. May I come in? இவ எதுக்கு இப்ப இங்க வரா? May I come in? வேணான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? வாங்க வாங்க வாங்க. ம். ஐயோ இது வேற. வா பிரியா, வா. இல்ல, நீ அடிபட்டுட்டு படுத்துட்டு இருந்ததை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. வலியில வேற புலம்பிக்கிட்டே இருந்தியா, அதான் அதனால உனக்கு தவிடு ஒத்திரம் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வேணாம் பிரியா, வேணாம். இல்ல சரவணா, இது நல்லதுதான். வேணாம் பிரியா, ப்ளீஸ். ப்ரோ எனக்கு சுடுதண்ணி ஒத்தனம் கொடுப்பான், எனக்கு அது போதும். சுடு தண்ணி ஒத்திரம் கொடுத்தா சரியாகாது சரவணா. நான் உனக்காக தவிடு, நெல்லு, உம்மி இதெல்லாம் போட்டு நல்லா கடையில வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உனக்கு நல்லா கேக்கும். வேணாம் பிரியா. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். நீ கை காட்டு. ஏய், குடு வேணாம் சரவணா, பிரியா. கை குடு. சொன்னா நல்லா கேளு, கேக்கும், கை வேணாம். குடு. வேணாம் பிரியா, வலிக்குது வலிக்குது. லைட்டா சுடும், தாங்கிக்கோ. பிரியா அப்போதான் வேணாம் பிரியா. சரியாகும். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்து பண்ணுங்க பாஸ், கை சரி, உடைஞ்சு ஓகே, குப்புறப்படு. எதுக்கு? நீ குப்புறப்படு சொல்றேன். வேணாம் சொல்றத பிரியா. கேளு ஏய், சரவணா. சொன்னா கேளு. ஏய், சொன்னா கேளுடி. திரும்பி படு சொல்றேன். ஐயோ, இவ திரும்ப தொல்லை சரவணா. தாங்க முடியலையே. ஏய் வேணாம். ஏய் பனியனை ஏன் தூக்குற பிரியா? வேணாம். சும்மா இரு நீ. என்னை இப்ப டாக்டரா நினைச்சுக்கோ. பிரியா வேணாம் பிரியா. பிரியா சும்மாவே வலிக்குது, இதுல இன்னும் சூடு போட்டு வலிக்க வைக்கிறாளே. இவனா நல்லாவே இருக்க மாட்டா. பிரியா பிரியா. இப்போ எதுக்கு அழுவுற? யார் உன்னை இப்படி அடிச்சா சரவணா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ எதுக்கு அழுவுற? யார் உன்னை இப்படி அடிச்சா சரவணா? என்கிட்ட சொல்லு, நான் அவனை ஒரு 2 அடியாச்சும் அடிக்கணும். ஐயோ, என்னை யாரும் அடிக்கல பிரியா. ட்ரெக்கிங் அப்போ கால் தவி கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நீ போய் சொல்ற. கீழே விழுந்தா ஒன்றும் இப்படிலாம் அடிப்படாது. நீ யாருன்னு மாத்திரம் சொல்லு, என் அப்பா கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கிறேன். விடு பிரியா, எதுக்கு அதெல்லாம்? முதல்ல இந்த ஊரே வேண்டாம் சரவணா, வா நம்ம சென்னைக்கே போயிடலாம். இங்க இருக்கவங்க யாருமே நல்லவங்களே இல்லை, எல்லாமே ரவுடிங்க, கொலைக்காரங்க. எதுக்கு எடுத்தாலும் வெட்டுறாங்க, இல்லை குத்துறாங்க, இல்லைன்னா அடிக்கிறாங்க. பிரியா, உனக்கு ஒன்று தெரியுமா? இதான் என் சொந்த ஊரு. ஐ நோ தட் சரவணா, பட் ஐ ஹேட் திஸ் கல்லிடைக்குறிச்சி. இங்க உனக்கு லக்கே இல்லை சரவணா. நீங்க இருந்தா உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டே இருக்கு. வா நம்ம சென்னைக்கே போயிடலாம். இல்ல பிரியா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல. என்ன பிரியா, குழந்தை மாதிரி?
It's so painful to see you like this, Saravana. ஏய் பிரியா, ஐயோ சொல்றத கேளு, அழாத. பிரியா அழாத, சொல்றத கேளு பிரியா. பிரியா அழாத. பிரியா அழாத பிரியா. ஏய் ப்ரோ. பாஸ் மீனாட்சி எங்க? வெளியே போயிருக்காங்க. சரி அழாத பிரியா, அழாதன்னு சொல்றேன்ல. சரி அழாத பிரியா. சரி சரி அழாத. கட்டியா இந்நேரம் மாடியில பிரியா அவ ரூம்ல பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டு இருப்பா. நாமளும் நம்ம சீன்ல கலக்கிட வேண்டியதுதான். இந்த கீரையை ஆஞ்சு முடிக்கவே அரை மணி நேரம் ஆயிடும். அடிப்பட்ட மாதிரி தெரியுதா? தெரியுது. அம்மா ஐயோ அம்மா ஐயோ வேட்டையா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி தாங்கி தாங்கி நடக்கிற? ஏன்டா கேக்குறீங்க? சரி விடுப்பா, அப்ப சொல்ல வேணாம். அதுக்கு என்னத்தை எப்படி சொல்லிட்டீங்க? நீ தானடா ஏன் கேக்குறீங்கன்னு கேட்ட, அதான் வேணான்னு விட்டேன். சரி பரவாயில்ல, கேளுங்க. இல்லப்பா பரவாயில்ல, இருக்கட்டும். நீ ஏன் அடிபட்டு வந்திருக்க? எதுக்கு அந்த சோக கதை? நீ உள்ள போப்பா. அத இப்ப நீங்க கேட்டுதான் அவனும் கேளுங்க. விடுப்பா. அத ப்ளீஸ் கேளுங்க. சரி, நீ இவ்ளோ கெஞ்சி கேக்குற, சொல்லு என்னாச்சு? அது வந்துட்ட, நான் நம்ம அம்பாசமுத்திரம் ரோட்ல சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்தேன். மக்கள் எல்லாரும் அப்படியே என்னை எதிர்த்து வேகமா ஓடி வந்தாங்க. உன்னை துரத்திக்கிட்டா? இல்லட, கோயில் காளமாடு ஒண்ணு அவுத்துக்கிச்சான். அப்புறம் அது பாக்குற எல்லாரையும் முட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பச்சை குழந்தை, அதுக்கு 10 அடி தூரத்துல அந்த காளமாடு. அந்த மாடு அந்த குழந்தைய முட்டிரும்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப கேப்ல பூந்து அந்த குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். அதான் முட்டை வந்த மாடை தடுக்க போனப்ப என் முட்டில லைட்டா அடிபட்டுருச்சு. டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? போனேனே, டாக்டர் கிட்ட தான் நேரா போனேன். ஆனா டாக்டர் தான் நேரா இங்க திருப்பி விட்டார். இங்க திருப்பி விட்டாரா? என்னடா சொல்ற? முட்டில ஏற்பட்ட ரத்த கட்டுக்கு தவுட்டு ஒத்தனம் கொடுக்கணுமா. அவர் என்ன சொன்னாரு, நீ வீட்டுக்கு போய் உன் மாமா பொண்ணைய அத்தை பொண்ணைய கூப்பிட்டு நல்லா ஒத்தனம் கொடுப்பா, வலி காணாம போயிருன்னு சொன்னாரு. டேய் வேட்டையா, உன் பிளான் என்னன்னு எனக்கு இப்ப புரியுதுடா. மீனாட்சி வீட்டுல இருக்காத? உன் முகர கட்டைக்கு என் மக உனக்கு தவுட்டு ஒத்தனம் கொடுக்கணுமா? என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஆஹா, பட்டுன்னு மீனாட்சியை வர சொல்லுங்க, ஒத்தனம் கொடுக்கும்ல. போங்க போங்க போங்க. இருப்பா, நான் வர சொல்றேன். மீனாட்சி, மீனாட்சி எங்கடி இருக்க? மாமா எங்கம்மா இருக்காரு? வெளியதான் உட்கார்ந்துருக்கான். அம்மா வலிக்குதே, என்ன பெத்த சுதாவே. பாரு, பாவுண்டி வேட்டையன் குழந்தைய காப்பாத்த போய் எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாரு. ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குதே. இப்ப என்ன பண்ணணுமா? வேட்டையனுக்கு தவிட்டு ஒத்தரம் கொடுக்கணுமா மீனாட்சி? ஓஹோ. மீனாட்சி, சரவணனுக்கு ஒண்ணுன்னா அந்த பிரியா பாத்துக்கிறா, அதே மாதிரி இந்த வேட்டையனுக்கு ஒண்ணுன்னா நீ தானே பாத்துக்கணும். பாத்துட்டு தானே மாமா இருக்கேன். ஐயோ குறும்பு, மாமாவை பாக்குறதுன்னா இப்படி பாக்குறத சொல்லல மீனாட்சி. அப்புறம் மாமாவுக்கு குணமாவற வரைக்கும் கூட மாட இருந்து நல்லா ஒத்தாசையா பாத்துக்கணும். ஓஹோ. மீனாட்சி, இருமா வரேன். அத்த எங்கத்த போகுது? மாட்டுக்கு தவிடு எடுத்துட்டு வரதான். ஒத்தடத்துக்கு தவிடு கொண்டு வரா. ஓகே. மூஞ்சி முகர் கட்டியும் பாரு, உனக்கு இருக்குடா இன்னைக்கு.
என்னத்த கொண்டு வந்திருக்கா? என்ன மீனாட்சி சுடு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க? ஆ தவிடு ஒத்தடம் குடுக்கறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி ஒத்தடம் குடுக்கணும் மாமா. ஓ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறியா? ம். பாசா மீனாட்சி உனக்கு. ப்ரொசீட். கம் ஆன், யூ ப்ரூவ்ட் மீனாட்சி. ஆ ஒத்தடமா கேக்குற ஒத்தடம் இரு தரேன். அந்த துணிய முக்கி புளிஞ்சு இந்த இடத்துல போத்துனா நல்லா வேணும். ஆ அப்பதான் இது சரியா போகும். ஊத்துற இருங்க. நல்லா குடு. ஒழுங்கடா, நல்லா இருக்கும். இப்படி ஊத்துறதா மாமா கால் சரியாகும். ஏய் இரு. இப்படி ஊத்துனா காலைய போயிரு போடி. டேய் இருடா, தவுட்டு ஒத்தரம் குடுக்க சொல்றேன். டவுட் ஒத்தரம் வேணாம், புண்ணா கொத்தரமா வேணாம். போங்க கொலகார குடும்பமே. இனிமே இந்த பக்கம் வந்த அப்படியே ஓடி போயிடு. வெட்டி பையன். இனிமே இந்த பக்கம் வரமாட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓமானே, மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடும் ஓமானே, கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓமானே, உடல் விட்ட வேர்வைகள் கடல் வந்து கலக்குது ஓமானே. தையா அரே தையர தையர தையா 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 அரே தையர தையர தையா தையா. என் மனசுல நான் உங்களை பத்தி கண்ட கனவெல்லாம் போலியானதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ரொம்ப யோசிச்சு நான் எடுத்த முடிவை சொல்றேன். எனக்கு நீங்க வேண்டாம். தம்பி, என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. சொல்லுங்கப்பா. உட்கார். என்ன விஷயம்ப்பா பேசணும்? எல்லாம் நம்ம சக்தியை பத்தி தான். என்னப்பா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லப்பா, சொல்லுங்கப்பா. இப்ப நீ அவன் கூடயே தானே இருக்க? பா இல்ல தம்பி, நீயும் சக்தி நல்ல நண்பர்களாச்சே. நீ எப்பவும் அவன் கூடயே தானே இருப்ப, அதனால தான் நான் கேட்டேன். என்ன விஷயம்ப்பா? சக்திக்கு நிஜமாவே கீழே விழுந்துதான் அடிபட்டுச்சா? இல்ல எனக்கு என்னமோ அன்பரசு ஆளுங்க தான் அடிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. அதாப்பா கேட்டேன். உனக்கு ஏதாச்சும் உண்மை தெரியுமா தம்பி? அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு? அது அவனுக்கு கீழே விழுந்து தான் அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன்ப்பா. அப்படியா? அது இந்த அன்பரசு மகளை அவன் லவ் பண்ற விஷயத்த அவங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னமோ தெரியல, அவங்கிட்ட இதை பத்தி பேச எனக்கு சங்கடமா இருக்குப்பா. நீ ஒண்ணு பண்றியா? என்னப்பா? நீயே அவங்கிட்ட ஒரு தடவை பேசி பாரு. அப்பாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி பாரு. என்ன தம்பி? இல்லப்பா, நான் அவன்கிட்ட பேசலப்பா. ஏன், என்னாச்சு? சமீபமா நான் அவன்கிட்ட பேசுறதில்ல, விட்டுட்டேன். ஏன், என்ன காரணம்?
உனக்கு அவன் காதலிக்கிறான்னு கோவமா? அஹ், ம். சரியா போச்சு போ. அப்படியே என்ன மாதிரியே வீம்புக்கார பயலா இருக்கியே. அது ஏன்னு தெரியல தம்பி. சக்தி விஷயத்துல மட்டும்தான் நான் அதிகமா வீம்பு பிடிக்காம இருக்கணும்னு தோணுது. உண்மையை சொல்லணும்னா சக்தி ரொம்ப நல்ல பையன்தாப்பா. நான் சமீப காலத்துல பார்த்ததுலயே இவன மாதிரி ஒரு தங்கமான பயலை பார்த்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவன் பண்ண உதவிய நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க கூடாது. அவன் எல்லா விஷயத்திலையும் என்ன அசத்தினான். ஆனா இந்த காதல் விஷயத்துல தான் அவன் மேல எனக்கு பெரிய ஏமாற்றம். உன்கிட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன். அம்மா கிட்டையும் மீனாட்சி கிட்டையும் யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாத. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? அப்பப்ப சமயத்துல நம்ம மீனாட்சியவே அவனுக்கு கட்டி கொடுத்துடலாமான்னு யோசிச்சிருக்கனா பாத்துக்க. அந்த அளவுக்கு அவன் என் மனசுல நல்ல இடத்தை பிடிச்சிருந்தான். ஆனா நான் தான் இப்போ முன்ன மாதிரி முகம் கொடுத்து சரியா பேசுறது இல்ல. அதுக்காக நீ அப்படியே இருந்துடாத. என்ன தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுதுப்பா. எப்பவும் போல நீயும் ஃப்ரெண்ட்லியாவே பழகு, பேசு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவனுக்கு உடம்பு சரியானதும் மற்ற விஷயங்களை பத்தி பேசிக்கலாம். என்ன சரியா? சரி தம்பி, நான் வரேன். சரிப்பா. நான் சமீப காலத்துல பார்த்ததுலயே இவன மாதிரி ஒரு தங்கமான பயலை பார்த்தது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் போல நீயும் ஃப்ரெண்ட்லியாவே பழகு, பேசு.